எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இம்மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா, ஆமென். உயர்த்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். என் வாழ்க்கையில் ஏன் உயர்வு இல்லை, என் வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி பல நேரங்களிலே யோசித்த தருணம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமே என்றால், கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறது. அவர் உங்களை உயர்த்துவார். கிட்டத்தில் உள்ள கரங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த உயர்த்துகிற காரியம் தேவனால் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்களை இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதிலே முதலாவது வேதம் சொல்லுகிறது, நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் இவ்வனமாய் சொல்லுகிறது. ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் அவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். அப்படி என்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் இவ்வனமாய் சொல்லுகிறது, தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையில் என்ன செய்ய வேண்டுமா? அடங்கி இருங்கள் என்பதாக. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு. இங்க வேதம் அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், தீமைக்கு சரி கட்டுகிறவன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். அப்போ வேதம் திட்டமும் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களிலே இந்த கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுப்பிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தரால் அவர்கள் உயர்த்தப்படுகிறவர்களாகவே இருக்கிறார்கள். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது, கடந்த நாட்களை வாசித்த வேத பகுதியிலே எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆபிரகாமை குறித்தும், சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தாவீதை குறித்தும், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும்போது, இவர்கள் எல்லாம் கர்த்தருக்காய் காத்திருந்தார்கள், ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் காத்துக்கொண்டு இல்லாதபடிக்கு சவுல் இருந்ததினாலே அவர் கர்த்தரால் விளக்கப்பட்டவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறோமா? இந்த கர்த்தருக்கு காத்திருக்கும் போதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வை கட்டளையிடுகிறார். எடுத்துவர் வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதித்து, வேதம் 4ஆம் வசனத்திலே
வாசிக்கும் போது சொல்லப்படுகிற காரியங்களை வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரோனை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே ஆபிரகாம் குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார், பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை நான் உயர்த்துவேன் என்பதாக அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே 75ஆம் வருஷத்தில் என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. 17ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, இங்கே ஆபிரகாம் 99 வயதாய் இருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு மறுபடியுமாய் தரிசனமாகிறார். அவர் கூறின ஆசீர்வாதத்தை வாசிக்க கேட்கலாம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். நான் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமை நோக்கி வருகிறது. ஆனால் இப்பொழுதோ ஆபிரகாமுடைய வயது 99 இருக்கிறது. 75ஆம் வயதிலே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். மறுபடியும் 99வது வயதிலே மறுபடியும் அதே போன்றதான ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இந்த காலகட்டத்தில் அந்த ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை. ஆனால் ஆபிரகாம் காத்திருந்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் காத்திருந்தார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். ஆமென். இங்கே ஆபிரகாமுக்கு என் தேவன் குறித்திருந்த காலத்தில் என்ன செய்யப்படுகிறது? ஆசீர்வாதம் உண்டாகிறது. தன்னுடைய 100வது வயதிலே அந்த ஆசீர்வாதம் நிறைவேறுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, 75வது வயதில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனமானது 25 வருடங்களுக்கு பிற்பாடு அந்த வார்த்தை நிறைவேறுதலாய் மாறுகிறது. ஆபிரகாம் காத்திருந்தார். இன்றைக்கு கொஞ்ச நாள் கூட நம்மளால் என்ன செய்ய முடியல? காத்திருக்க முடியவில்லை. ஆனால் ஆபிரகாம் காத்திருந்தார். காத்திருந்ததின் நிமித்தமாய் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு தேவன் கொடுக்கிற வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடை என்னவா இருக்கிறது என்றால், நம்மால் தேவ சமூகத்திலே காத்திருக்க முடியவில்லை. நான் கேட்ட காரியங்கள் என்னுடைய கரங்களிலே உடனே கிடைக்க வேண்டும், நான் காத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாம தேவனோடு கூட போராடி கொண்டிருக்கிறோம். இல்லை, தேவனோடு கூட இருக்கிற உறவிலே நாம் எப்பொழுதும் நீடித்து இருப்பவர்களாக, காத்து இருப்பவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்வதில்லை? கைவிடுவதில்லை. இது யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்? யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு வாக்குத்தத்த வசனம். 31ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரர்களுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைகளுக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன்.
10 முறை என் சம்பளத்தை என்ன செஞ்சீர்? மாற்றினீர். 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுதும் இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தின் ஆசீர்வாதங்கள் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு பிற்பாடுதான் அவருடைய கரங்களிலே கிடைக்கப்பெற்றது. முதலாவது பார்த்தோம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 25 வருஷம் என்ன செஞ்சார்? காத்திருந்தார். யாக்கோபு 20 வருஷத்துக்கு மேலாக என்ன செஞ்சார்? காத்திருந்தார். மூன்றாவதாக ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனமும் 9ஆம் வசனத்தையும் வாசிக்கும்போது வேதம் இவ்வனமாய் சொல்லுகிறது, நான் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். 9ஆம் வசனம். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இங்கே பார்க்கும்போது யோசேப்பில் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், ஒரு சொப்பனத்தை அவர் காண்கிறார். அந்த சொப்பனம் எப்பொழுது நிறைவேறுகிறது என்பதை பார்க்கும்போது அதே 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். 17 வயதிலே தேவனுடைய அற்புதமான ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது. அதுக்கு அப்புறம் 41ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாயிருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்ததியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். இப்போ எத்தனை வயசு? 30. சொப்பனம் காண்றது 17. ஆனால் இங்கே ஆசீர்வாதம் 30. கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் அவர் என்ன செஞ்சார்? காத்திருந்தார். 42ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிற, யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாக இருந்து தேசத்தின் ஜனங்களை யாவருக்கும் வெற்றான். யோசேப்பின் சகோதரர் முன் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். இன்னும் 43ஆம் அதிகாரம் 26ஆம் வசனமும் 44ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 17ஆம் வயதிலே கொடுக்கப்பட்டதான ஒரு சொப்பனம். இந்த யோசேப்பு காத்திருந்தாரு. 30வது வயதில் 13 வருஷம் காத்திருந்து அந்த சொப்பனத்தின் நிறைவேறுதலை அவர் என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, காத்திருப்பது மிக மிக அவசியம். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தான் அவர் நம்மை உயர்த்துவார். கேட்ட அத்தனை நபர்களுடைய வாழ்க்கையும் பார்க்கும்போது ஆபிரகாமையின் தேவன் உயர்த்தினார், யாக்கோபையின் தேவன் உயர்த்தினார், யோசேப்பை தூக்கி மேலே வச்சிட்டார். காரணம் காத்திருக்கிறது. 25 வருடங்கள், 20 வருடங்கள், 13 வயதுகள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு வச்சுருப்போமே, நாம் எவ்வளோ நாள் காத்திருக்கிறோம்? இன்றைக்கு காத்திருக்கும் போது, தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் வேதம் சொல்கிற, நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இலக்க பண்ணும். சீவ விருட்சம் போல் எப்போ இருக்குன்னா அவருக்கு காத்திருக்கும் போது, அந்த காரியங்கள் வரும்போது அதை என்ன செய்ய வருமாம்? சீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ முதலாவது நாம் எப்படி இருக்கணும்? காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக அதே சங்கீதம் 37 34 சொல்கிறது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். இரண்டாவதாக அவருடைய வழியை கைக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும்.
கர்த்தருடைய வழிகளை நாம் கடைபிடிப்பவர்களாய் இருக்க வேண்டும். கடந்த நாட்களிலே இந்த கர்த்தருடைய வழியை கடைபிடிப்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். அதில் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 55 அதிகாரம் 8 9 ஏசாயா 55 அதிகாரம் அதனுடைய 8 9 வாசிக்கும் போது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிறோம் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிறோம் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிறோம் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு நேராக இருக்க வேண்டும். நாம் நினைப்பதை விட என் தேவன் பல மடங்கு ஆசீர்வாதத்தை அவருடைய வழிகளில் என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அவருடைய வழியை கை கொள்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? வேதத்தில் அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வழிகளை அவர்கள் கை கொள்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இன்றைக்கு அவருடைய வழியை நாம் கை கொண்டு நடப்பவர்களாய் இருக்க வேண்டும். இந்த கர்த்தருடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவையான ஒரு 2 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு நான் கடந்து சொல்லுகிறேன். வாசிக்கலாம். 1வது வசனம், சங்கீதம் 25 அதிகாரம் 12 வாசிக்கும் போது, சங்கீதம் 25 அதிகாரம் 12 வேதம் இவ்வனமாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அப்படி என்றால் இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் அது நம்முடைய வாழ்க்கையிலே வழியை காட்டுகிறதா இருக்கிறது. இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற காரியத்தை குறித்து கடந்த நாளில் நாம் சிந்தித்தோம். எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு நேராய் நாம் என்ன செய்ய வேண்டும், சரியாய் இருப்பவர்களாய் காணப்பட வேண்டும். அது ஆலயத்திற்கு வருகிற காரியமாக இருந்தாலும் சரி, செபிக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, வேதத்தை வாசிக்கிற காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயப்படுதல் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் நம்முடைய வாழ்க்கையில எதை கொண்டு வருகிறது என்றால் கர்த்தருடைய வழியை நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது, கர்த்தருடைய வழியை நமக்கு காட்டுகிறதாய் இருக்கிறது. 2வதாக வாசிக்கலாம். யாத்திராகமம் 32 அதிகாரம் அதனுடைய 8 9 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, 2வதாக கர்த்தருடைய வழி எப்படி நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். ஏன் விலகினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்கள் விக்கிரகத்துக்கு என்ன செஞ்சுக்கிட்டாங்க, தங்களை மாற்றிக்கொண்டார்கள். 1வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். 2வது விக்கிரக ஆராதனை முற்றிலும் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். அடுத்த கேள்வி நமக்கு ஒன்று வரும், நான் தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தும்படியாக, தேவனை துதிக்கும்படியாக இங்கே வந்து நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படி என்றால் எனக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன சம்பந்தம்? இல்லையா? நான் தேவனை ஆராதிக்கிறவர்கள். அப்போ விக்கிரக ஆராதனை முற்றிலும் நீக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வார்த்தை நமக்கு உண்டாகிறது. அப்படின்னா இந்த விக்கிரகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமும்
17ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினார். இங்கே பார்க்கும்போது விக்கிரகம் முற்றிலுமாய் அகப்பட வேண்டும் என்று நான் சொன்னேன். இங்கே வேதம் தெளிவாய் சொல்லி கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அப்படி என்றால் அவன் அந்த விக்கிரக தோப்புகளை அகற்றினான், கர்த்தருடைய வழிகளுக்கு நேராய் திரும்புகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த விக்கிரகம் தான் என்ன? இன்றைக்கு சிலைகளை வைத்து அதை வழிபடுகிறவர்கள் மட்டுமே விக்கிரகம் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருப்போமே என்றால், நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் தேவனை தவிர அல்லது தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு மேலாக எதையெல்லாம் பெரிது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களோ அது எல்லாமே விக்கிரகம் தான். ஆமென். எது விக்கிரகம்? தேவனுக்கு மேலாக எதையெல்லாம் நாம் நினைக்கிறோமோ அது எல்லாமே என்னதுதான்? விக்கிரகம்தான். ஏதோ போய் சிலையை வணங்குறது, அந்நிய தேவர்களை பார்க்கிறது, அந்நிய தேவர்களை வணங்குவது மட்டும்தான் விக்கிரகம்னா கிடையாது. இன்றைக்கு அநேக நேரங்களிலே தேவனுக்கு மேலாக நம்முடைய பணம் என்ன செஞ்சுக்கிறது? முன்னாடி வந்து நிற்கிறது. அது விக்கிரகம். பொருளாசை நமக்கு முன்பதாய் வந்து நிற்கிறது. அது விக்கிரகம். இன்றைக்கு நிறைய காரியங்களை நீங்கள் யோசித்துக் கொள்ளலாம். நான் தேவனை தான் முன்னிலைப்படுத்துகிறேனா? எனக்கு தேவன் மட்டும்தானா? நம்ம பாடின பாடலாம் இல்லையா, அழகான பாடலை, நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் இருந்தால், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் இருந்தால் நான் எங்கோ என்றோ மறைந்திருப்பேன், நீர் மட்டும் தான் என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. ரைட். அது மட்டும்தான் நம்முடைய நினைவில் இருக்க வேண்டும். இன்றைக்கு சில நேரங்களில் பணத்திற்கு மீது, பொருளாசைக்கு மீது அநேக காரியங்கள் நமக்கு தேவனுக்கு மேலாய் நாம் சிந்தித்து கொண்டிருப்போமே என்றால் அது எல்லாமே விக்கிரகத்திலே முடிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு விக்கிரகங்கள் ஒழிந்து போக வேண்டும். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாயிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு இந்த நாகமானை என்ன செஞ்சாரு? இந்த கேயாசி பின்தொடர்ந்தார். பின்தொடர்ந்தது மாத்திரமல்ல, நாகமானிடத்தில் பொய் சொல்லி காரியத்தை என்ன செஞ்சிட்டாரு? வாங்கி கொண்டார். வாங்கி கொண்டு என்ன செஞ்சிட்டாரு? மறுபடியும் இப்போ எங்கே வராரு? 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். யாருக்கு முன்பதாக? எலிசாக்கு முன்பதாக இந்த கேயாசி இருக்கிறார். அப்போ கேயாசியே எங்கிருந்து வந்தா என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியேன் எங்கும் போகவில்லை போய் சொல்லிட்டான். பார்த்தீங்களா? அடுத்தது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வந்ததேன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒளிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? 27ஆம் வசனம் தெளிவாய் ஒரு வார்த்தை சொல்கிறது, ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை குஷ்டரோகி ஆகி அவன் சமூகத்தை விட்டு, பாருங்க, பணம் ஆசை என்கிறதான ஒரு விக்கிரகம் சுகம் பெற்ற வந்தவனுடைய பலவீனம் இந்த கேயாசியை என்ன செய்து விட்டது?
பிடித்து கொண்டது. இன்றைக்கு விக்கிரகம் நம்மை விட்டு அகட, எதெல்லாம் விக்கிரகம் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருப்பார். இன்றைக்கு பல நேரங்களிலே நான் எடுக்கிற தீர்மானம்தான், நான் செல்லுகிற வழிதான், நான் போகிற பாதை தான் சரி, இப்படி எல்லாம் சொல்லி நம்மை நாமே சுயத்திற்குள்ளாய் நாம் என்ன செய்து விடுகிறோம்? கொண்டு போய் விடுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வழிகளை கை கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் விக்கிரக ஆராதனையும் கட்டோடு ஒளிந்து போகும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உயர்த்துகிற தேவனாய் அவர் காணப்படுவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் நிச்சயமாய் நம்மையும் அவர் என்ன செய்வார்? உயர்த்துவார். அப்படி என்றால் அவர் உயர்த்துவதற்கு அவர் நம்மோடு கூட என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் இருக்கிறவராய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் அவர் என்ன செய்வார்? காணப்படுவார். இந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் தரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, என்னையும் ஆண்டவர் உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவரே நான் உமக்குள்ளாக இருப்பேன். அவன் நீர் எப்பொழுது என் கூட என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென். எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் தாங்கன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நம்ம கேட்க போகிறோம். அவருடைய அபிஷேகமும் அவருடைய வல்லமையும் அவருடைய கிருபையும் அவருடைய அக்கினியும் நம்மோடு கூட இருக்கும்போது தான் அவர் நம்மை உயர்த்த முடியும். ஆமென். நீங்கள் பார்க்கும்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில், யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆமென் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வேதம் ஒரு வார்த்தை அழகாய் சொல்கிறது. யோசேப்பின் வாழ்க்கையில் பல 3-4 இடங்களில் இந்த வார்த்தை வருகிறது. கர்த்தர் யோசேப்போடைய கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடைய கூட இருந்தார். இன்றைக்கு என் கூட தேவன் இருக்கிறாரா? அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க போகிறோம். ஆண்டவரே, வானத்தை திறந்து ஆமென் உடைய ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவோம்.